வெல்கம் டு நாச்சி செலப்பரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சித்திரக்கனியில் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பேக் கேமராவில் வீடியோ எடுத்தேன், அதுவும் மிரர் முன்னாடி. நல்லா தான் இருக்குது. இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மா எந்திரிச்சிட்டோம். 2 பேரும். லீனா தூங்கிட்டுருக்கா. அவள் எந்திரிக்கலை. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி எந்திரிச்சேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி. எதுக்குன்னா இன்றைக்கி தமிழ் நியூ இயரில் அதுக்கு வீட்டு வாசலில் கோலம் போடணும், மெயினான வாசலில். அதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் எழுந்திரிச்சோம். அம்மா கோலம் போட எழுந்திரிச்சாங்க, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எழுந்திரிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாசல் கோலம் போட்டாச்சு மேலே. இப்போ கீழே தான் பெரிய கோலமாக போட போகிறாங்க. பாருங்கள், தூக்கத்தில் நான் வீடியோ எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், ஃபோன் கவர்லாம் தெரிஞ்சு ரொம்பவும் ஷேக் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு திரும்பவும் போய் தூங்கிட்டோம். நான் எந்திரிச்சு தான் பார்க்குறேன், என்னடா இது வீடியோ எப்படி எடுத்துருக்கேன்னு. சரி, எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எப்படியும் எடுக்கவும் முடியாது, அதனால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓரளவுக்கு ஷேக் பண்ணிட்டேன் வீடியோவை. இப்போ கீழே அம்மா கோலம் போடுறாங்க. அங்கே ஒரு கோலம் தெரியுதுல்ல, அது பக்கத்து வீட்டுக்காரங்களோட கோலம். ஆனால் அதில் டச் ஆகாது, அம்மா போடுற கோலம். எங்கள் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு கார் போச்சுன்னா 5 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அதனால் ரோடு அளவுக்கு அம்மா கோலம் போடுறாங்க. நீங்கள் வேணால் லாஸ்ட்டில் பாருங்கள் அவுட்ஃபிட்டை எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். நல்லா பெரிய கோலமாக போடுறாங்க. இப்போ இங்கே ஒரு டிசைன் போடுறாங்கள்ல, ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துருச்சுங்களா. நான் பார்த்திங்கன்னா உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பக்கத்து வீட்டு வாசலில் உட்காந்து. இங்கே ஒரு பூ டிசைன் போடுறாங்கள்ல, அதே தான் சுற்றிலையும் போடுவாங்க. நடுவில் வேறு டிசைன் வரும். பாருங்கள், சைடில் இந்த மாதிரி முட்டை மாதிரி போடணும். இது எத்தனை புள்ளிலாம் எனக்கு தெரியல, நானும் அம்மாட்ட கேட்கல. அம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக கோலம் போடுவாங்க. இதே மாதிரி தான் சுற்றிலையும் போடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கலர் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லா கலரையும் ஒன்றா கலந்து ஒரு மல்டி கலராட்ட வந்துச்சு. ஆனால் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷாக தெரியுது. ஆனால் நாங்கள் கலக்கினப்பையும் ஒரு ரொம்பவும் மைல்டான ஒரு க்ரீன் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லைன்னு தெரில. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கலர் தெரியுதுன்னு உங்களுக்கு. நானுமே போட்டேன், அதாவது நான் எல்லாத்துக்குமே கலர் போடல, ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் நான் கலர் போட்டேன். அது நான் எப்படி நானே பிடிச்சி நானே போட முடியல. அப்புறம் அம்மாவும் போட்டுட்ருக்காங்க, அதனால் அவங்களும் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் போட்டது வீடியோ எடுக்கல. நான் ஒரே ஒரு பூக்கு மட்டும்தான் போட்டேன், வேறு எதுக்குமே நான் போடவே இல்லை. நாங்கள் எல்லாத்துக்குமேலாம் கலர் கொடுக்கல, அந்த லீஃப்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அப்புறம் சென்டரில் அந்த ஸ்டார், அதுக்கு நடுவில் ஒரு ரெட் கலரில் இருக்குது, ரெட் பர்பிள் கலந்த மாதிரி ஒரு மாவு கலரு, அந்த மாவு மாதிரி இருக்கும்ல அந்த பவுடர். இப்போ நம்ம போட்டு மேலே அந்த வெள்ளை கொழுப்பொடி போட்டோம்னா டிசைன் தெரியும், அதனால தான் அப்படி போடுறாங்க அம்மா. இப்போ நல்லா பெரிய கோலமாக. அங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க கோலத்தில் டச் ஆகலை. இப்போ அப்படியே வெதர் பாருங்களேன், அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அதுதான் அவுட்ஃபிட்டை பாருங்கள். அந்த சிவப்பு கலர் நான் தான் போட்டேன் உள்ள. தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொலக்கட்டை பிடிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ எடுத்துகிட்டு பிடிக்கலான்னு பார்த்து அதை தொட்டு கீழே போட்டேன் அந்த கொலக்கட்டையை. ஏன்னா செம்ம சூடு, அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன், அப்புறம் எடுக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டேன் நான். நானே மாவாட்டி, நானே வெல்லத்தை காய்ச்சி மாவில் ஊற்றி இட்லி ஊற்றி அதை பிடிச்சி வச்சேன், பிடிச்ச கொலக்கட்டை. அதான் ஹாட் பாக்ஸில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட்டேன்.
சாமி கும்பிட்டு முடிச்சு தான் வீடியோவே எடுக்கிறேன். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் சாமிக்கு பிரசாதமாக வச்சாச்சு. தெரியாமல் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பை இன்புட் டைட்டில் வந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் அப்படி இருக்கும். இதான் அவுட்ஃபிட்டு. இது வந்து நான் அரிசி மாவில் நான் போட்ட குளம், இது வந்து அம்மா வெளியில் போட்ட குளம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் அவ்வளோவாலாம் வீடியோ இன்றைக்கி எடுக்கவும் இல்லை. ஸோ நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா கோலம் போட்டாங்க. அப்புறம் நான் கலர் கொடுத்தேன், அம்மாவும் கலர் கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு பூ ஸ்டாருக்கு மட்டும்தான் நான் கலர் கொடுத்தேன். அது எதுக்குமே நான் கலர் கொடுக்கல. அம்மா தான் அந்த பெரிய கோலம் வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதில் அம்மா தான் போட்டிருப்பாங்க. அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் சாமி கும்பிட்ற ஷூட் பண்ணியிருப்பேன். அப்புறம் கொழுக்கட்டை வந்து நான் தான் செஞ்சேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் ஷூட் பண்ணலை. நான் பாருங்கள் சாமியெலாம் கும்பிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய் பாய்.